கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. மனமகிழ்ச்சியான ஞாயிற்றுக்கிழமை காலை வழிபாட்டுக்கு குறிப்பாக முகநூல் வாயிலாக சந்தித்துக் கொண்டிருக்க திருச்சபை மக்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்கு ஒரு சிறப்பான நன்னாள், மதர்ஸ் டே உலக நாடு முழுவதுமாக கொண்டாடப்படுகின்ற ஆக திருச்சி மக்களாகி நீங்கள் அம்மாமார்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றியை வாழ்த்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆராதனைக்கு 6 கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த 2020 ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கும் ஆண்டவரே. சிஎஸ்ஐ கவுந்தப்பாடி பொது சேரும் சிஎஸ்ஐ ஆலயம் கவுந்தப்பாடி திருச்சி மக்களுக்கு அஜபிக்கிறோம். சிஎஸ்ஐ இயேசுநாதர் ஆலயம் எல்லம்பலம் திருச்சி மக்களுக்கு அஜபிக்கும் ஆண்டவரே. சிஎஸ்ஐ ஆலயம் கருக்குமணம் திருச்சி மக்களுக்காக நம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலே நீர் எங்களோடு கூட நீர் இடைபட வேண்டுமாய் நம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் காத்திருக்கும் ஆண்டவரே. பாடுகின்ற பாடலுக்காக, வேத வசனத்திற்காக, செய்தி வேலைக்கு அச்சபிக்கும் ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே, உலக நாடு முழுவதுமாய் கொரோனா வைரஸ் மூலமாக ஆண்டவரே அநேக மக்கள் வீட்டிலே முடங்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலைக்காக நம்முடைய சமத்திலே நாங்கள் வந்து காத்திருக்கிறோம் ஆண்டவரே. வருத்தப்பட்டு பாரசுமக எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலை பால் தருவேன் சொல்லி திருமறையில் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வயசை ஆண்டவரே, கவலையோடு கூட, கண்ணீரோடு கூட, வேதனையோடு கூட, புலம்பலோடு கூட, அழுகையோடு இருக்கின்ற திருச்சபை மக்களுக்காக நம்முடைய சமத்திலே வந்து காத்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஒரு வயசு நீர் எங்கள் மீது நீர் மனம் இறங்க வேண்டுமாய் நம்முடைய சமத்திலே வந்து காத்து நிற்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே, ஆலை வழிபாடுகள் ஆண்டவரே திருச்சபையிலே முகநூல் வாயிலாக ஆண்டவரே ஒளிபரப்பட்டு கொடுக்க தயவுக்காக கொடானு கோடி ஸ்தோத்திர நன்றிகளை எடுக்கும் ஆண்டவரே. இதனால முகநூல் வாயிலாக ஆண்டவரை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிற உங்கள் திருச்சபை ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தலாமே அவருடைய பிள்ளைகளை வளமையாக இருத்து நீர் பயன்படுத்த வேண்டுமாய் இன்னும் செபிக்கிறோம். கீபோர்டு வாசிக்கிற சகோதரருக்காக நான் செபிக்கிறோம். எலக்ட்ரிக்கல் மற்றும் ஆண்டவரே கோயில் பிள்ளைக்கு அச்சபிக்கும் ஆண்டவரே. போஸ்டர் செயலருக்காக, பொருளருக்காக, பிசி மெம்பருக்காக, டிசி மெம்பர் திருச்சபை மக்களுக்கு அச்சபிக்கும் ஆண்டவரே. கத்தலாமே ஆராதனை ஆராதனை முடியும் மட்டும் தெய்வீக பிரசனம் ஆராத கிருபை நேர்வாய் இருக்க வேண்டுமா அச்சபிக்கிறோம். எல்லாவற்றும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு 6 அனைவரும் எழுதுண்டு கிறிஸ்து சபை பாமாலையிலே 9வது பாமாலையை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலையிலே 9வது பாடல், பூலோகத்தாரே யாவரும் கர்த்தரில் கலிகூர் என்ற பாடலை அனைவரும் சேர்ந்து பாடும்படி அன்பாக்கிட்டுள்ளேன்.
அனைவரும் எழுந்து நிற்போம். கொடுக்கப்பட்ட கிறிஸ்தபை பாமாலையிலே 9வது பாடலை அனைவரும் சேர்ந்து பாடும்படி அன்பாய் நான் கேட்கிறேன். வேத பிரவாஸ் கேட்போம். திருச்சி மக்கள் அமரலாம். இந்நாளுக்கு வாசிக்க வேண்டிய திருமறை பாடம் யாத்திராகமும் 14வது அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 20 முடிய கேட்போம். வாசிக்க வேண்டிய திருமறை பாடம் யாத்திராகமும் 14வது அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 20 முடிய வாசிக்க கேட்போம். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போற்றும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தோம் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். வாசிக்க வேண்டிய திருமறை பாடம் யாத்திராகமம் 14 வசனங்கள் 10 முதல் 20 முடிய வாசிக்கேட்போம். பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்ற வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்கள் எகிப்திலிருந்து புறப்படினதனால் எங்களுக்கு இப்படி செய்து என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள்
எகிப்திற்கு வேலை செய்ய எங்களுக்கு சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமோ என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டிருக்கும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்னென்னைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் இரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவருடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுத்துவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் இரதங்களாலும் அவன் குதிரை வீரர்களாலும் மகிமைப்படுத்தும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றான். அப்போது இஸ்ரவேலரில் சேனைக்கு முன்னாக நடந்து தேவதூதனாக விலகி அவளுக்கு பின்னாக நடந்தார். அவளுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவளுக்கு பின்னே நின்றது. அங்கு எகிப்தியனுடைய சேனையும் இஸ்ரவேலுடைய சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்திற்கு அது மேகமும் அந்தாரகமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாயிற்று என்பது வாசிக்க வேண்டிய திருமறைப்பாடம் வாசித்தாயிற்று. தேவனே எமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான ஞாயிற்றுக்கிழமை மதர்ஸ் டே கொண்டாடி கொண்டிருக்கிற திருச்சி மக்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக முதலாவது நன்றியை வாழ்த்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக சிஎஸ்ஐ ஆலயம் கவுந்தப்பாடி திருச்சபை மக்களும், சிஎஸ்ஐ இயேசுநாதர் ஆலயம் திருச்சபை மக்களும், சிஎஸ்ஐ ஆலயம் கருக்குமல திருச்சபை மக்கள் உங்கள் அனைவரும் முகநூல் வாயிலாக இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டுமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செயலர், பொருளர், பிசி, டிசி மற்றும் முகநூல் இயக்கிக் கொண்டிருக்கிற திருச்சபை மக்கள் சார்பாக நன்றியை வாழ்த்து நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2020ஆம் ஆண்டிலும் கூட குறிப்பாக நம்முடைய தென்னிந்திய திருச்சபையிலே கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்றோம். உயிர்த்தெழுதல் பின்வருகின்ற 4ஆம் ஞாயிறு என்ற நிலையிலே கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளும் வழி என்னுடைய தலைப்பு நம்முடைய தென்னிந்திய திருச்சபையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிலீவிங் இன் கிரைஸ்ட் த வே என்று சொல்லி ஆங்கிலத்திலே வாசிக்கிறோம். குறிப்பாக முன்னுரையாக நாம் பார்க்கும் பொழுது, அரசு பொது மருத்துவமனைக்கு செல்ல ஒருவர் 3 பேரிடம் வழி கேட்டிருக்கிறார். முதலாவது அவர் கேட்கின்ற காரியம் சொன்னால், நான் இந்த ஊருக்கு புதியவர் என்று சொல்லி வழி தெரியாது சொல்லி முதலாவது நபரிடத்திலே அவர் கேட்டால் அந்த பதிலை சொல்கின்றார். இரண்டாவதாக ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. இந்த அரசு மருத்துவமனைக்கு செல்வதற்கு வழி எங்கே இருக்கு சொல்லி கேட்டவுடனே இரண்டாவது நபர் சொல்கின்றார், நானும் அங்கதான் செல்ல வேண்டும், ஆகவே அந்த இடம் தெரிந்திருந்தால் நான் இங்கே நிற்க மாட்டேன் சொல்கின்ற காரியத்தை பார்க்கிறோம். மூன்றாவதாக நபரை சந்தித்து அரசு மருத்துவமனைக்கு நான் செல்ல வேண்டும், அதற்காக நல்ல வழியை சொல்லுங்கள் சொல்லி அவர் கேட்ட பொழுது மூன்றாவது நபர் சொல்கின்றார், அரசு பொது மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் உயிரை கையில் பிடித்து கொண்டுதான் செல்ல வேண்டும் சொல்லி மூன்றாவது நபர் சொல்லுவதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த 3 நபர்களுடைய வாழ்வை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு சிறப்பான குணம் நிறைந்த ஒரு நபர் கேட்கின்றார், நான் மருத்துவமனை செல்வதற்கு வழி கேட்டவுடனே அந்த வழி சொல்வதற்கு 3 விதமான நிலையை நாம் திருமறையின் வாயிலாக இன்றைக்கு நாம் திருச்சபை மக்களுக்கு சில காரியங்களை குறித்து நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஒருவேளை அரசு பொது மருத்துவமனைக்கு வழிகாட்ட தெரியாமல் இருக்கின்ற மனிதர்கள் எப்படி பரலோகராஜ்யத்தை செல்வதற்கு வழிகாட்ட முடியும் என்பதை குறித்துதான் இன்றைய தென் திருச்சபையிலே ஒரு சிறப்பான தலைப்பு நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோகம் செல்ல வழி என்பது கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் ஆண்டவருக்கு நல்ல வழியை ஆண்டவர் காண்பிக்கின்ற ஒரு ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் காண்பார். ஆகவே ஆண்டுடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுகின்ற ஒரு பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதை குறித்துதான் திருமறை நமக்கு சிறப்பாக
நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இந்த சிந்தனுடைய ஒரு சிறப்பான தலைப்பு என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளுகின்ற வழி என்ற நிலையிலே 3 விதமான உண்மைகளை இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். முதலாவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்று சொன்னால், சவாலை சந்திக்கின்ற வாழ்வு என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு சவாலை சந்திக்கின்ற வாழ்வு என்ற தலைப்பின் கீழாக நாம் பார்க்கும் பொழுது, வாசிக்கேட்ட யாத்திராகமம் 14வது அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 20 வசனங்களை நாம் திருமறையின் வாயிலாக வாசி கேட்டோம். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் மோசேயை குறித்தும் திருமறை சிறப்பாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற காரியத்தை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலே காணப்படுகின்ற அநேக சவால்களை நாம் எந்த அளவுக்கு நாம் மேற்கொள்கின்ற ஒரு பிள்ளைகளாய் நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கொரோனா வைரஸ் என்கிற அந்த சிறு வியாதி நிமித்தமாக இன்றைக்கு அநேக மக்கள் முடங்கிக் கொண்டிருக்கிறோம். அலுவலகங்கள் எல்லாம் பழுதாகிப்பட்டிருக்கிறது. அநேக மக்கள் ஓடி அங்குமிகமாக அடைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு புறத்திலே தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறத்திலே அரசு பணியாளர்கள் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறத்திலே அநேக மக்கள் அங்குமிகமாக அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, சவால்களை சந்திக்கின்ற ஒரு வாழ்வுக்குள்ளாக இன்றைக்கு ஆண்டவர் உங்களை மனையும் அழைப்பதற்கு ஆண்டவர் சித்தமுள்ள ஒரு ஆண்டவராய் காணப்படுகின்றார். நம் வாழ்வில் எதிர்கொள்கின்ற சவாலை சந்திப்பதன் மூலமாக நாம் கிறிஸ்துவில் கொள்ளுகின்ற நம்பிக்கை அங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகிற ஒரு ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் காணப்படுகின்றார். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வை குறித்து திருமறையின் வாயிலாக பார்க்கும் பொழுது, விடுதலை பயணித்திரும் போது அங்கே முன்னாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக செங்கடல் அங்கே இருக்கப்படுகின்றது. அங்கே பின்னாக பார்க்கும் பொழுது பார்வோன் ராஜாவுடைய படை அவரை நெருக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அங்கிருக்கிற மக்கள், இஸ்ரவேல் மக்கள் எல்லாருமாக பயப்படுகின்றார்கள். ஒருவேளை மோசேவுடைய வாழ்விலை குறித்து பார்க்கும் பொழுது ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் யோசித்திருக்கிறார்கள், நான் எகிப்திலே அடிமையாக இருந்தால் எகிப்தியோடு கூட இருந்திருப்போம். ஆனால் மோசே எங்களை விடுதலை செய்து அழைத்து வந்திருக்கிறார். ஒரு புறத்திலே பார்க்கும்போது செங்கடல் இருக்கின்றது, இரண்டாவது புறத்திலே பார்க்கும் பொழுது பார்வோன் சேனை எங்களை துரத்தி கொண்டிருக்கிறது. நாங்கள் எங்க செல்வோம் என்ன செய்வோம் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு கூட பயப்படுகின்ற நிகழ்வுக்குள்ளாக மக்கள் காணப்படுகின்றார்கள். திருமறையிலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, மோசே அவரை நோக்கி, எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்றால் நீர் எங்களை பாலை நிலத்திலே சாவதற்கு அங்கே இழுத்து வந்தீரான்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கின்ற கேள்வியை பார்க்கிறோம். நான் இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கின்றார்கள், நான் எகிப்திலே இருந்திருந்தால் ஒருவேளை கஷ்டப்பட்டிருந்தாலும் கூட, ஒருவேளை துன்பப்பட்டிருந்தாலும் கூட 3 வேளை சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்திருப்போம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று சொல்லி நீங்கள் அழைத்து வந்து இப்படி ஒரு நிலைக்குள்ளாக நீ வைத்தீங்கன்னு சொல்லி அநேக மக்கள் மோசேயை பார்த்து கேள்வி கேட்கின்ற ஒரு பிள்ளைகளாக காணப்படுகின்றார்கள். எகிப்திலே இருந்து எங்களை வெளியேற்றி இப்படி எங்கள் செய்தி விட்டீரோன்னு சொல்லி அங்க அநேக மக்கள் அங்கலாய்ப்போடு கூட மோசேயை பார்த்து கேள்வி கேட்கின்ற ஒரு பிள்ளைகளாக காணப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மோசே மூலமாக செயல்படுகின்ற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். சவால்களை சந்திக்கின்ற ஒரு புதிய வாழ்வு கொடுக்கின்ற ஒரு மாமனிதராக மோசேவுடைய வாழ்க்கை அங்கே திகழப்படுகின்றது. எகிப்திலே எங்களை வெளியேற்றி இப்படி எங்களுக்கு உதவி செய்து விட்டீரோ சொல்லி நிலைக்குள்ளாக கேட்கின்ற கேள்வியெல்லாம் அச்சம் பயமெல்லாம் இருந்தாலும் கூட எங்களை விட்டுவிடும், நாங்கள் எகிப்தியருக்கு ஊழியம் செய்வோம் சொல்லி அங்கே எகிப்தியர்கள் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கின்ற காரியத்தை திருமறையின் வாயிலாக நீங்கள் நாடும் வாசிக்க முடிகின்றது. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 12வது நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்யும் எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொல்லி சொல்லுகிறோம் அல்லவா என்று சொல்லி திருமறையில வாசிக்கிறோம். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்கல் விடுகின்றார்கள், பயப்படுகின்றார், நடுக்கப்படுகின்றார்கள். ஒருவேளை பின்னாடி பார்க்கும்போது செங்கடல் முன்பதாக இருக்கின்றது, பின்னாக பார்வோனுடைய படைகள் அவரை விரட்டி கொண்டிருக்கிறது. என்ன செய்வது சொல்லி ஒரு தடுமாற்றமான ஐயம் கொள்கின்ற நிகழ்வுக்குள்ளாய் இருக்கின்ற மனிதருக்கு தான் அங்கே ஆண்டவர் மோசே மூலமாக சவாலை சந்திக்கின்ற ஒரு புதிய வாழ்வை கொடுப்பதற்கு ஆண்டவர் சித்தமுள்ள ஒரு ஆண்டவராய் காணப்படுகின்றார். இங்கே வாழ்விலே சவாலை சந்திக்க விருப்பம் மற்றும் அடிமை வாழ்வை வாழ்கின்ற அநேக மக்கள் இறை நம்பிக்கை இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை இல்லாதபடிக்கு உலகத்தின் மீது நம்பிக்கை வைக்கின்ற ஒரு பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தென்னு திருச்சபையிலே கொடுக்கப்பட்ட சிறப்பான தலைப்பு கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொள்கின்ற வழி என்று சொல்லி நமக்கு தென்னு திருச்சபையிலே ஒரு தலைப்பு கொடுக்கப்படுகின்றது. இதில் முதலாவதாக சவால் சந்திக்கின்ற ஒரு வாழ்வுக்குள்ளாய் ஆண்டவர் நம்மை வாற்றுவதற்கு சித்தமுள்ள ஒரு ஆண்டவராய் காணப்படுகின்றார். அதே யாத்திராகமம் புத்தகத்திலே
14வது அதிகாரம் 13வது நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டிருக்கிற இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் சொல்லி ஒரு தெளிவான சத்தியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கே ஆண்டவருமாக மோசே ஒரு போதிக்கின்ற ஒரு மனிதனாக திருமறையின் வாயிலாக நாம் பார்க்க முடிகின்றது. இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தரை நீங்கள் ஒரு நாள் ஒருபோதும் நீங்கள் காண மாட்டீர்கள் சொல்லி திருமறையின் வாயிலாக மோசே ஒரு சிறப்பான சத்தியத்தை அங்கு இருக்கிற மக்களுக்கு எடுத்துரைக்கின்ற ஒரு மனிதனாக காணப்படுகிறான். காரணம் என்று சொன்னால், சவாலை சந்தித்து ஒரு புதிய வாழ்வை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் மோசே எடுத்து பயன்படுத்துகின்ற ஒரு ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் காணப்படுகின்றார். வாழ்வில் சந்திக்கும் சவாலை கண்டு பின்வாங்கி போகாதபடிக்கு கிறிஸ்துவின் வாழ்வுக்குள்ளாக நம்மை நாமே ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு வாழ்கின்ற ஒரு பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மோசே எடுத்து பயன்படுத்துகின்ற ஒரு ஆண்டவராய் காணப்படுகின்றார். சவால்களை சந்தித்து சாதிக்கும் வாழ்வுதான் கிறிஸ்துவில் கொள்கின்ற ஒரு நம்பிக்கையுடைய ஒரு சிறப்பான வெளிப்பாடாக நாம் திருமறையின் வாயிலாக பார்க்க முடிகின்றது. இன்றைய குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளாக சவால் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் சவால் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமுதாயத்திலே ஏற்றத்தாழ்வுகள் காணப்படலாம், குடும்பத்திலே அநேக விதமான பிரச்சனைகள் காணப்படலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை மனையும் பார்த்து கொண்டிருக்கிறார்களுடைய அப்படிப்பட்ட சவால் நிறைந்த வாழ்வுக்குள்ளாக வாழும் பொழுது மாத்திரம்தான் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரித்து நமக்கு வேண்டிய நல்ல ஜீவனை ஆண்டவர் கொடுப்பதற்கு சித்தமுள்ள ஒரு ஆண்டவராய் காணப்படுகின்றார். நாம் சவால்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு புதிய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால், ஆண்டவர் மீது நாம் முழுமையான நம்பிக்கை வைக்கின்ற ஒரு பிள்ளைகளாய் வாழ என்பதை குறித்துதான் அங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சிறப்பான காரியத்தை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு மனிதனாக பார்க்க முடிகின்றது. புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கும் பொழுது, அங்கே இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே அங்கே ரோமப்படை வீரர் மூலமாக ஆண்டவரை பிடிக்க வந்த பொழுது ஆண்டவர் அவரை பார்த்து கேட்கின்றார், நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் சொல்லி கேட்டவுடனே அவர் சொல்லுகின்ற காரியம் சொன்னால், உங்களுக்கு யார் வேண்டும் என்று சொல்லி முதலாவது கேட்கிறார். அதற்கு அவர்கள் சற்று அமைதியாக இருக்கின்றார்கள். இரண்டாவதாக நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் சொல்லி கேட்கிறார். அதற்கும் அவர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள். மூன்று, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது, நாங்கள் இயேசுவை தேடுகிறோம், இயேசுவை நாங்கள் கொலை செய்வோம் சொல்லி அப்படிப்பட்ட ஆணித்தரமான ஒரு சிறப்பான ஒரு காரியத்தை அங்கே ரோம படை வீரர்கள் சொல்லுவதை பார்க்க முடிகின்றது. அதற்கு இயேசு, நான் தான், என்னை தேடுகிறான் என்று சொல்லி ஆண்டவர் பதிலை சொல்கின்ற ஒரு கடவுளாய் பார்க்கிறோம். யோசித்து பாருங்கள், சவால் நிறைந்த வாழ்வுக்குள்ளாக நம்மை ஒப்படைக்கின்ற ஒரு பிள்ளைகளாக இருக்கிறோமா? ஒரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 12 சீசரோடு கூட ஊழியம் செய்து கொண்டு கொள்ளும் பொழுது, உடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் கொலை செய்ய சொல்லி ஒருவேளை அப்படி சிந்தனையோடு கூட ரோமப்படை வீரர்கள் வந்தாலும் கூட, அங்க இருக்கிற மக்கள் யூதாசை போல அநேக மக்கள் இன்றைக்கு மறுதளித்து போகின்ற தோமாவை போல எதிர்பார்க்காத நிலைக்குள்ளாக அப்படிப்பட்ட சிந்தனைக்குள்ளாக வாழ்கின்ற பிள்ளைகளுக்கு தான் அங்கே ஆண்டவர் சிறப்பான காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். சவாலை சந்திக்க சீடர்களுக்கும் இன்றைய அடியவர்களாகி நமக்கு ஆண்டவர் ஒரு சிறப்பான பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். சவால் நிறைந்த வாழ்வுக்குள்ளாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவர்களாகி நாம் ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கின்ற ஒரு பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். கிறிஸ்துவுக்காக நாம் அனுதினமும் சந்திக்கும் சவாலை எதிர்கொள்வதில் தான் நமது கிறிஸ்துவனுடைய கொள்கை, ஒருவேளை நம்பிக்கை நமக்கு வெளிப்படும் என்று சொல்லி திருமறை நமக்கு சிலவசமாக நமக்கு கற்றுக் கொடுப்பதை பார்க்க முடிகின்றது. கண்மானவர்களே, இந்த 2020ஆம் ஆண்டிலே குறிப்பாக மே மாதம் 10ஆம் தேதியிலே குறிப்பாக மதர்ஸ் டே இன்றைக்கு உலகம் முழுவதுமாக கொண்டாடி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு நியூஸ் பேப்பரிலே வாசிக்கும் பொழுது, அம்மா இல்லை என்று சொன்னால் உலகம் இல்லை என்று சொல்லி ஒரு சிறப்பான ஒரு வாசத்தை நான் வாசித்தேன். இன்றைக்கு உங்களை மண்ணை படைத்த அந்த சராசு உருவாக்கின இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு பிள்ளைகளாய் காணப்பட்டு கொடுக்கிறோம். அம்மா என்று சொல்கிற நிலையிலே எப்படி தாயை போல ஒருவேளை உலகத்திலே யாரும் அப்படி நிலைக்குள்ளா வாழ சொல்லி வாழ்கின்ற நாம் உங்களை படைத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு பிள்ளைகளாக வாழ்ந்து கொடுக்கிறோம் என்பதை குறித்து நீங்கள் நானும் யோசிக்க சிந்திக்க அழைக்க ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக, சவால்களை சந்திக்கும் வாழ்வை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிற ஒரு ஆண்டவராய் காணப்படுகின்றார். இரண்டாவதாக நான் பார்க்கின்ற காரியம் என்று சொன்னால், பாடுகளில் மகிழ்ந்திருக்கும் வாழ்வு. முதலாவதாக சவால்களை சந்திக்கும் வாழ்வு,
இரண்டாவதாக பாடுகளில் மகிழ்ந்திருக்கும் வாழ்வு என்று சொல்லி இரண்டாவது பார்க்கிறோம். இங்கே அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 19 முதல் 34 வசனங்கள் திருமறையின் வாயிலாக வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே பாடுகளில் மத்தியில் தான் அங்கே ஆண்டவர் செயல்படுகின்ற ஒரு ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் காணப்படுகின்றார். பாடுகளில் மகிழ்ந்திருக்கும் வாழ்வுதான் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்கின்ற ஒரு வாழ்வாய் காணப்படுகிறது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே சிறப்பாக எடுத்துரைக்கின்ற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே பவுலும் சீலாவும் அங்கே பிலிப்பு பட்டணத்திலே வாழ்கின்ற நிகழ்வுதான் இந்த திருமறை சிறப்பாக நமக்கு கற்றுக் கொடுப்பதை பார்க்க முடிகின்றது. அந்த பிலிப்பு பட்டணத்திலே பார்க்கும் பொழுது அநேக தலைவர்கள் அங்கே காணப்பட்டார்கள், உயர் அதிகாரிகள் அங்கே காணப்பட்டார்கள், வேதபாரர்கள் அங்கே காணப்பட்டார். எல்லா மக்களும் இருந்தாலும் கூட அருமையான சகோதரிகள் அங்களோட செய்த ஒரு சிறப்பான பணி என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அங்கே குறி சொல்லி அங்கே செயல்படுகின்ற ஒரு நிகழ்ச்சிக்குள்ளாய் காணப்பட்டார்கள். இன்றைக்கு இந்த காரியம் நடக்கும் சொல்லி அநேக மக்களை அழைத்து வந்து அவரை குறி சொல்லி அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து தன் வியாபாரமாக தன்னுடைய பணியாக செயல்படுகின்ற ஒரு பிள்ளைகளாக காணப்பட்டார்கள். ஆனால் அப்படி செயல்பட்டிருந்த அருமையான பிள்ளைகளுடைய வாழ்வை குறித்து பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைகள் அடிமை பெண்களாக அங்கே காணப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, ஒருவர் குறி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் எந்த தீய ஆவிகள் அங்கே இருக்கிறது என்பதை குறித்து அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் அங்கே இருவரும் இணைந்து தூய ஆவி நிமித்தமாக பரிசுத்த ஆவியுடைய அபிஷேக நிமித்தமாக அந்த குறி சொல்கின்ற தீய ஆவிகளை முதலாவதாக விரட்டி அனுப்புகின்ற ஒரு பிள்ளைகளாக காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் தான் அங்கு வாழ்ந்த அரசியல் தலைவர்கள், உயர் அதிகாரிகள் அந்த திருமறை நம் சிறப்பாக கற்றுக் கொடுக்கின்றது. அடிமையாக வைத்தனுடைய வருவாய் அங்கே நின்று போய்விட்டு சொல்லி அங்கே அங்கலாய்க்குள்ளாய் காணப்படுகின்றார்கள். அப்பொழுது அங்கிருக்கிற மக்கள் எல்லாரும் யோசிக்கின்றார்கள், பவுலையும் சீலாவும் இழுத்து ஆட்சியாளத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இவர்கள் இருவரும் யூதர்களாக இருக்கின்றார்கள், எப்படி பிலிப்பு பட்டணத்திற்கு வந்தார் சொல்லி ஆட்சியாளத்திலே கேள்வி கேட்கின்ற ஒரு பிள்ளைகளாக காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இவர்கள் மூலமாக அந்த பிலிப்பு பட்டணம் முழுதுமாக ஒரு கலக்கம் ஒரு நடுக்கம் அங்கே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. குறி சொல்லி வியாபாரம் செய்து கொண்டு, குறி சொல்லி அநேக மக்களை வஞ்சித்துக் கொண்டு, குறி சொல்லி அநேக மக்களை தன்னுடைய பார்வைக்குள்ள அடக்கி வைத்திருந்த அருமையான பிள்ளைகளை ஒரு விடுதலை செய்வதற்காக இந்த பவுலும் சீலா வந்து ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி விட்டார் சொல்லி அங்கே அவரை நடுவாக நிறுத்தி அவருக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ கொடுக்க சொல்லி ஆட்சியாளரிடத்திலே முறையிடுகின்ற காரியத்தான் அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 19 முதல் 34 முடிய திருமறையின் வாயிலாக நாம் வாசிக்க முடிகின்றது. ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவோ ஒருவேளை செயல்படுத்தவோ இயலாத முறைகளை இவர்கள் அறிவிக்கிறார்கள் சொல்லி அங்கே திருமறையின் வாயிலாக பார்க்க முடிகின்றது. உடனே மக்கள் திரண்டு எழுகின்றார்கள். இவர்களை அங்கிருந்த மக்கள் எல்லாரும் எழுந்து முதலாவதாக பவுலையும் சீலாவும் முதலாவதாக தாக்கினார் சொல்லி திருமறையை வாசிக்கிறோம். நடுவர்கள் அவர்களை மேலாடைகளை கிழித்தார்கள். அவர்கள் தடியாலே அடிக்கப்பட்டு அங்கே அவருடைய இருதயெல்லாம் நொறுக்கப்படுகின்ற காரியத்தை தான் அந்த திருமறையின் வாயிலாக நாம் பார்க்க முடிகின்றது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சிறைச்சாலையிலே அவர்களை அடைத்தார்கள். யோசித்து பாருங்கள், பாடுகள் மத்தியில் தான் ஆண்டவர் ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை கொடுக்கின்றார். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவிலே தியாகம் செய்தார், ரத்தம் சிந்தினார், அடிக்கப்பட்டார், வதைக்கப்பட்டார், முட்கீரத்தினாலே சூட்டப்பட்டார், ஈட்டினாலே சேவர்கள் குத்தப்பட்டார்கள், கைகளினாலே காலினாலே ஆணினாலே கடவப்பட்டார். பாடுகளின் மத்தியில் தானே ஆண்டவர் உங்களை மனையும் நேசிக்கின்ற ஒரு கடவுளாய் காணப்படுகின்றார். அங்கிருக்கிற மக்களை பார்த்து சொல்கிற பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர் மன்னிப்பினுடைய காரியத்தை அங்கிருக்கிற மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு கடவுளாய் காணப்படுகின்றார். காரணம் என்று சொன்னால் பாடுகளில் மகிழ்ந்திருக்கின்ற வாழ்வை ஆண்டவர் அங்கே கற்றுக் கொடுக்கின்ற ஒரு ஆண்டவராய் காணப்பட்டார். அங்கே பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார்கள். அடைக்கப்பட்டவுடனே பவுலும் சீலாவும் கடவுளை துதித்து பாடினார் சொல்லி திருமறை சிறப்பாக நாம் கற்றுக் கொடுக்கின்றது. அந்த சிறைச்சாலையுடைய தலைவன் பார்க்கின்றான், இந்த சீலாவும் பவுலும் சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், இவள் தேவனை புகழ்ந்து பாடிக்கொண்டு சொல்லி அவர் அந்த சிறைச்சாலை அவர் இருந்த அருகிலே வந்து நின்று அந்த பாடலை கேட்டு மனம் திரும்புகின்ற ஒரு மனிதனாக சிறைச்சாலையுடைய தன்னுடைய வாழ்க்கை காணப்படுகின்றது. அது மாத்திரமல்ல,
அவனுடைய வாழ்வு மாத்திரம் மாற்றப்படவில்லை. தன்னுடைய குடும்பத்திற்கு சென்று அவன் தன்னுடைய பிள்ளைகள் அவருடைய குடும்பத்தில் வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை பறைசாற்றுகின்ற ஒரு மாமனிதனாக சிறைச்சாலையுடைய தலைவனுடைய வாழ்வு காணப்படுவதை குறித்துதான் திருமறை அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்திலே நீங்கள் நானும் பார்க்க முடிகின்றது. காரணம் என்று சொன்னால் அங்கே ஆண்டவர் ஒரு விடுவிக்கின்ற ஒரு கடவுள் காணப்படுகின்றார். அது மாத்திரமல்ல, சிறைச்சாலையினுடைய காவலருடைய தலைவர்களையும் அவர் வீட்டார் கிறிஸ்துவின் நம்பிக்கை கொள்ளுகின்ற நிகழ்க்குள்ளாய் அங்கே தள்ளப்படுவதை பார்க்க முடிகின்றது. கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்கின்ற ஒரு மனிதனாய் கடப்பட்டான். ஒரே சிறைச்சாலையிலே ஒருவேளை பவுலுக்கும் சீலாவுக்கும் பாதுகாப்பு கொடுக்கின்ற ஒரு மனிதனாக வேலை செய்கின்ற ஒரு மனிதனாக இருந்தாலும் கூட தன் வீட்டார் எல்லாருக்கும் கிறிஸ்துதான் உண்மையான தெய்வம் என்பதை நம்பிக்கையின் வாயிலாக எடுத்துரைக்கின்ற ஒரு மனிதனாக கடப்பட்டான். இவன் சொல்லுகின்ற காரியம் என்று சொன்னால், இவன் அடித்தார்கள், பவுலும் சீலாவையும் உதைத்தார்கள், ஆடையெல்லாம் கிழித்தார்கள், சிறைச்சாலையிலே போட்டு அடைத்து வைத்தார்கள். ஆனாலும் கூட இவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறார்கள் சொல்லி அங்கலாய்ப்போடு கூட சிறைச்சாலையினுடைய தலைவன் அவளை பார்க்கின்ற காரியத்தை திருமறையின் வாயிலாக நீங்கள் நானும் பார்க்க முடிகின்றது. கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்கின்ற ஒரு பிள்ளைகளாகி நாம் பாடுகளை கண்டு அஞ்சி பயப்பட தேவையில்லை. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் என்ன காரியம் செய்கிறோம் என்பதை ஆண்டவர் ஆராய்ந்து அறிகின்ற ஒரு கடவுளாய் காணப்படுகின்றார். ஒரு காய்ச்சல் வந்தால்தான் அதற்கு மாத்திரை தேவைப்படுகின்றது. அந்த மாத்திரை தேவைன்னு சொன்னால் மருத்துவரை நாம் அணுகி செல்கின்ற ஒரு பிள்ளைகளாய் காணப்படுகின்றோம். கிறிஸ்துவ வாழ்வு என்பதுதான் வியாதியாக இருக்கும் பொழுது, கவலையாக இருக்கும் பொழுது, கண்ணீரோடு இருக்கும் பொழுது, அழுகையோடு புறமலோடு இருக்கும் பொழுது, நான் அப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் தேடுகின்ற ஒரு பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். பாடுகள் நிறைந்த வாழ்வுக்குள்ளாக வாழ்கின்ற பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கை வைத்து அவரை நாம் தேடி அவரோடு கூட வாழும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அந்த பாடுகளின் மத்தியிலே ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கின்ற ஒரு ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் காணப்படுகின்றார். ஆகவே பாடுகளின் மத்தியிலும் கூட, வேதனையின் மத்தியிலும் கூட கடவுளுக்கு புகழ் பாடி இருக்கின்ற கிறிஸ்துவனுடைய பற்றுறுதியை நாம் ஒவ்வொரு நாளும் கடைபிடித்து நாம் நடக்கின்ற ஒரு பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். இந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ரோமர் ஆட்சி மக்கள் அங்கே இருக்கின்றார்கள், குறி சொல்லுகின்ற மக்கள் அங்கே இருக்கின்றார்கள், பண வசூல் செய்கின்ற மக்கள் அங்கே இருக்கின்றார்கள், அநியாய அக்கிரமம் செய்கின்ற மக்கள் அங்கே இருக்கின்றார்கள். எல்லா மக்களும் இருந்தாலும் கூட அங்கே சீலாவும் பவுலும் அங்கே ஆண்டவரை துதித்து அந்த பாடுகள் மத்தியிலே அநேக அற்புதங்களை அடையாளங்களை பெறுகின்ற ஒரு பிள்ளைகளாய் காணப்பட்டார்கள். இந்த இரண்டாவதாக நான் பார்க்கின்ற காரியத்தை குறித்து யோசித்து பார்க்கும் பொழுது, பாடுகளில் மகிழ்ந்திருக்கும் வாழ்வை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு ஆண்டவராய் காணப்படுகின்றார். மூன்றாவதாக நான் பார்க்கின்ற காரியம் என்ன சொன்னால், கிறிஸ்துவை போல வாழ்ந்து காட்டும் வாழ்வு என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவதாக நான் பார்த்த காரியம் சொன்னால் சவாலை சந்திக்கின்ற வாழ்வு என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக பாடுகள் மகிழ்ந்திருக்கும் வாழ்வு என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக கிறிஸ்துவை போல வாழ்ந்து காட்டும் வாழ்வு என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை திருமறையின் வாயிலாக நான் பார்க்கும்பொழுது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வசனங்கள் திருமறையின் வாயிலாக சுவிசேஷ வேதபடமாக நமக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிறிஸ்துவனுடைய வெளிப்பாடை குறித்து பார்க்கும் பொழுது அதற்கு மிக மிக முக்கியமானது நம்பிக்கையாக அங்கே பார்க்க முடிகின்றது. கிறிஸ்துவை போல நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் சொன்னால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் பிலிப்பினுடைய வாழ்வை குறித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார், நான் கடவுளை காண வேண்டும் என்று சொல்லி பிலிப்பு அங்கே சொல்லு காரியத்தை பார்க்க முடிகின்றது. இரண்டாவது தோமாவுடைய வாழ்வை குறித்து பார்க்கிறோம் என்று சொன்னால் தோமா சொல்கின்றார், பரலோகராஜ்யம் செல்ல வழியை நான் அறிய வேண்டும் சொல்லி தோமா சொல்கின்ற காரியத்தை நாம் இரண்டாவதாக பார்க்க முடிகின்றது. ஆனால் திருமறை நமக்கு என்ன காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது சொல்லி நாம் பார்க்கும் பொழுது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வசனை நாம் வாசித்து அங்கே பார்க்கும் பொழுது அங்கே 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே ஒரு கேள்வி கேட்கின்ற ஒரு மனிதனாய் காணப்படுகின்றான். தோமாவுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆண்டவரோடு கூட நெருங்கிய ஒரு சீசனாய் இருந்தான். ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்கின்ற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு மாமனிதனாய் காணப்பட்டான். ஆனால் கடைசி நேரம் ஆகும் பொழுது
கடைசி நாட்கள் ஆகும் பொழுது அவன் இயேசுவை நம்பாத ஒரு மனிதனாய் காணப்பட்டான். இயேசு கிறிஸ்து ஒரு தரிசனமாய் அவனோடு கூட இருந்த பொழுதும் கூட, அவனோடு கூட பேசும்பொழுது கூட அவன் இயேசு கிறிஸ்துவை நம்பாத ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அவன் ஆண்டவரத்தில் கேட்கிறான், ஆண்டவரே, கைகளினாலே காலினாலே ஆணினால் அடவப்பட்டார்கள், அந்த அடிக்கப்பட்ட அந்த கையையும் காலையும் அந்த குத்தப்பட்ட அந்த இருதயத்துடைய சூழலை காண்பியும் என்று சொல்லி அங்கே தோமா ஆண்டவத்திலே ஒரு கேட்கின்ற ஒரு மனிதனை காணப்படுகின்றான். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் கூட கிறிஸ்துவை போல வாழ்ந்து காட்டுவதனுடைய வாழ்வுக்குள்ளாக இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை ஒவ்வொரு நாளும் பின்பற்றி வாழ்கின்ற ஒரு பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் நமக்கு என்ன காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றாரோ, கற்றுக் கொடுக்கிற காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படுகின்ற ஒரு பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஒரு நாள் சென்ற பிறகு அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோமாவோடு கூட பேசுகின்ற ஒரு கடவுளாய் காணப்படுகின்றார். அவருடைய கையையும் அவருடைய காலையும் காட்டி இதை தொட்டு பார்த்து அவன் நம்புகின்ற நிலைக்குள்ளாய் ஆண்டவர் அவனுக்கு காட்சியின் வாயிலாக, அடையாளத்தின் வாயிலாக தோமாவை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகின்ற ஒரு மனிதனாக காணப்படுகிறான். அப்படிப்பட்ட தோமா தான் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்று சொல்லி ஆண்டவத்திலே கேள்வி கேட்கின்ற ஒரு மனிதனாக காணப்படுகின்றான். அப்படிப்பட்ட மனிதனாக இருக்கிற தோமாவைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்திய தேசத்திலே, குறிப்பாக தமிழ்நாட்டிலே, குறிப்பாக சென்னை பட்டணத்திலே அழைத்து வந்து இன்றைக்கு அங்கே தாமஸ் மவுண்ட் என்ற நிலையிலே ஊழியத்தை செய்த அநேகரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வழிநடத்தின ஒரு மனிதனாக தோமாவுடைய வாழ்க்கை குறித்து நீங்களும் நானும் பார்க்க முடிகின்றது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தோமாவுக்கு ஒரு சிறப்பான பதிலை கொடுக்கின்றார். யோவான் 14வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை எல்லாம் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான்னு சொல்லி ஆணித்தரமான சத்தியத்தை அங்குகிற சீசர்களுக்கும் அங்குகிற தோமாவுக்கும் ஆண்டவர் ஒரு சிறப்பான பதிலை கொடுக்கின்ற ஒரு கடவுளாய் நம்முடைய கடவுள் காணப்படுகிறார். காரணம் என்று சொன்னால், நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல வாழ்ந்து காட்டும் வாழ்வுக்குள்ளாக அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பதிலை ஒரு கொடுக்கின்ற ஒரு மனிதனை காணப்படுகின்றான். அது மாத்திரமல்ல, கிறிஸ்து ஒருவரே பரலோகராஜ்யம் செல்ல வழிகாட்ட முடியும் சொல்லி ஆணித்தரமான ஒரு சத்தியத்தை அங்கே தோமா அங்கிருந்த சீசர்கள் முதலாவதாக அறிந்து கொள்கிறார்கள். எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், கிராமங்களுக்கு சென்று நகரங்களுக்கு சென்று ஏழை எளிய மக்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ எல்லா மக்களும் சென்று தோமா சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற ஒரு மனிதனாக காணப்பட்டான். கடைசி நாட்களே பார்க்கும் பொழுது அந்த பிராமின் மக்கள் மூலமாக அங்கே தோமாவை சென்னை பட்டணத்திலே கொலை செய்யப்பட்டு இரத்த சாட்சியாய் மரித்தார் சொல்லி தோமாவை குறித்து வாழ்வு குறிப்பு நமக்கு சொல்லுவதை பார்க்க முடிகின்றது. அப்படிப்பட்ட தோமா தான் சொல்கின்றார், கிறிஸ்து ஒருவர் மாத்திருந்தான் பரலோகராஜ்யம் செல்ல வழிகாட்டம்னு சொல்லி ஆணித்தரமான சத்தியத்தை தோமா அங்கிருக்கிற மக்களுக்கு எடுத்துரைக்கின்ற ஒரு மனிதனாக காணப்படுகின்றான். அது மட்டுமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வானத்தை பூமி படைத்த கடவுள் உங்களோடு கூட இருக்கின்றார், அவர் வரும்பொழுது நீங்கள் ஆயத்தமாக இருக்கும் என்று சொல்லிதான் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய அறைகோள் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த நாட்களிலே கிருபையினுடைய காலங்கள் முடிந்துவிட்டது. இப்பொழுது எதிர்வருகின்ற காலங்கள் எழுப்பதனுடைய காலகட்டத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்து கொடுக்கிறோம். இன்னைக்கு ஆண்டுடைய வருகை இருக்கும் என்று சொன்னால் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கின்ற ஒரு பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆண்டவரை போல நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், ஆண்டுடைய அடிச்சுவடை நாம் பின்பற்ற வேண்டும் சொன்னால், ஆண்டுடைய வருகைக்கு நம்மை நாமே ஆயத்தமாகின்ற ஒரு பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். சீன தேசத்திலே உகாண்டா என்ற பகுதியிலே ஒருவேளை அந்த வைரஸ் ஒருவேளை ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த வைரஸ் மூலமாக, அந்த கொரோனா மூலமாக இன்றைக்கு அநேக மக்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்கின்றார்கள், அநேக மக்கள் மரித்திருக்கின்றார்கள், அநேக மக்கள் தனிமைப்பட்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் காரணம் என்று சொன்னால், ஆண்டுடைய வருகையினுடைய அடையாளங்களை திருமறையின் வாயிலாக வெளிப்படுத்தும் விசேஷத்திலே நீங்கள் நானும் பார்க்க முடிகின்றது. ஆனால் தோமாவுடைய வாழ்வை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவரே பூமிக்கு இறங்கி வருகின்ற ஒரு கடவுளாய் காணப்படுகின்றார். கிறிஸ்து வெறும் ஒரு கைகாட்டி அல்ல என்று சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்து எல்லா மக்களும் கைகாட்டி பிரசங்கம் செய்து அற்புதம் செய்து அடையாளம் செய்து விட்டுவிடுகின்ற கடவுள் அல்ல. மாறாக அவர் நமது வாழ்க்கையிலே ஒரு வழிகாட்டியாய் இருக்கின்ற ஒரு ஆண்டவராய் காணப்படுகின்றார். ஒருவேளை வழிகாட்டுவது மாற்றமல்லாமல் நம்மோடு கூட எப்பொழுதும் துணை செய்கின்ற ஒரு கடவுளாய் இருக்கிற சொல்லிதான் அங்கே தோமா
அநேக மக்களுக்கு பிரசங்கத்தின் மூலமாக எடுத்துரைக்கின்ற ஒரு மனிதனாய் காணப்படுகின்றான். இயேசு கிறிஸ்து எப்படி துணையாக வருவார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் நமக்கு நல்ல வழிகாட்டியா இருக்கிற ஆண்டவர் சொல்கின்றார். முதலாவது நமக்கு ஆண்டவர் அன்பின் வழியை ஆண்டவர் முதலாவது கற்றுக் கொடுக்கின்றார். இரண்டாவதாக தியாகத்துடைய வழியை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 14 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு வந்தால் சொல்லி அன்பை குறித்து தன்னுடைய வழியை அநேக மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு மாமனிதராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை காணப்பட்டது. இரண்டாவதாக தியாகத்துடைய வழியை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு உங்களுக்காக எனக்காக தியாகம் செய்கின்ற ஒரு கடவுளாக நம்முடைய கடவுள் காணப்பட்டார். மூன்றாவதாக பார்க்கின்ற காரியம், சீவிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பிதாவே இவருக்கு மன்னியும் சொல்லி மன்னிப்பினுடைய வழியை ஆண்டவர் எடுத்துரைக்கின்ற ஒரு ஆண்டவராய் காணப்பட்டார். நான்காவதாக பார்க்கின்ற காரியம், ஒரு தாழ்மையின் அடிமையின் ரூபம் எடுக்கின்ற ஒரு மனிதனை காணப்பட்டான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்கே பிறப்பான்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்கள், அங்கு ராஜாக்கள், ஒரு வேதபாரர்கள், ஞானிகள் ஆண்டவரை தேடும் பொழுது ஒரு அரண்மனையில் பிறந்திருப்பாரா என்று சொல்லி அங்கலாய்ப்புக்குள்ளாய் அரண்மனை தேடி ஓடுகின்றார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே தாழ்மையின் ரூபமாக ஒரு ஏழை குடிசையிலே ஆண்டவர் மாட்டுத் தொழுவத்திலே ஒரு பிறக்கின்ற ஒரு மனிதனாய் காணப்படுகிறார் என்பதை பார்க்க முடிகின்றது. அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பணிவனுடைய வழியை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நம்மை வெறுமையாக்கும்படியாக நாம் எல்லாவற்றையும் நாம் சிறப்பாக செய்து முடிக்கும் பொழுது மாத்திரம்தான் நாம் பரலோக ராஜ்யம் செல்ல முடியும் என்பதை குறித்து ஆணித்தரமான சத்தியத்தை அங்கே மோசே மூலமாக ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கின்ற ஒரு ஆண்டவராய் காணப்படுகின்றார். கிறிஸ்துவை போல வாழ்ந்து காட்டுவோம் வாழ்வுக்குள்ளாக மோசே நமக்கு ஒரு சாட்சி நிறைந்த ஒரு மாமனிதனாக நமக்கு காணப்படுவதை பார்க்க முடிகின்றது. சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை குறித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 42வது சங்கீதம் 1வது வசனம் வாசிக்கும் பொழுது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுன்னு சொல்லி தாவீது ஆண்டவர் சமத்திலே தன்னுடைய ஆத்மாவை நோக்கி வைத்துக் கொண்டு ஒரு கதறி செபிக்கின்ற ஒரு மனிதனாக காணப்படுகிறான். காரணம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை போல வாழ்ந்து காட்ட வேண்டும், ஆண்டவனை புது வாழ்வு கொடுப்பார் சூழ்நிலையிலே தாவீது ஆண்டவர் சமத்திலே முறையிடுகின்ற ஒரு மனிதனாய் காணப்படுகின்றான். அல்லாஹ் ஆலயம் வந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகின்ற வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கின்ற ஒரு பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு திருச்சி மக்களாக நீங்கள் முகநூல் வாயிலாக இப்படிப்பட்ட செய்தியை நீங்கள் கேட்டுக் கொடுக்கிறீர்கள் சொன்னால், ஆளி வழிபாட்டுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆண்டவரை நாம் நேசிக்கின்ற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆண்டவரோடு கூட இணைந்து நாம் செயல்படுகின்ற ஒரு பிள்ளைகளாக, ஆத்தும ஆதாயம் செய்கின்ற ஒரு பிள்ளைகளாய் வாழ என்பதை குறித்துதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு திருமறையின் வாயிலாக காரணம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். வேதத்தில் வாசிக்கிற யோவான் நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியை தானும் செய்வான் என்று சொல்லி திருமறையிலே வாசிக்கிறோம். நாம் பிதாவிடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் சொன்னால், ஆண்டவர் நமக்குள்ளாக வைத்திருக்கிற கிரியைகளை நாம் சரியானவற்றிலே நாம் பூர்த்தி செய்கின்ற ஒரு பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த உலகத்திலே நாம் வழிகாட்டிகளாய் அல்ல, இயேசு கிறிஸ்துவை போல வழியாக, ஒளியாக, வாழ்வாக விளங்க வேண்டும் என்பதை குறித்துதான் யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை நீங்கள் நானும் வாசிக்க முடிகின்றது. ஆம், கிறிஸ்துவில் கொள்கின்ற நம்பிக்கையின் மூலமாக வெளிப்படுத்துகின்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதற்கு நாம் சித்தம் கொள்கின்ற ஒரு பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். ஒரு சிறப்பான ஒரு பாடல் வரியை நாம் பாடுகிறோம். இயேசுவை வாழ்க்கையிலே காட்டுங்கள், இயேசுவை வாழ்க்கையிலே காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் அல்ல, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களேன்னு சொல்லி பாடல் பாடுகிறோம். மீண்டும் சொல்கிறேன், இயேசுவை வாழ்க்கையிலே காட்டுங்களே, இயேசுவை வாழ்க்கையிலே காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் அல்ல, பேச்சில் அல்ல செயலில் அல்ல, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களேன்னு சொல்லி ஒரு பக்தன் அழகாக பாடுகின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் கூட இந்த பாடல் நிலையிலே நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதை குறித்து நீங்கள் யோசித்து பார்ப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இன்றைக்கு மதர்ஸ் டே நாம் கொண்டாடுகின்றோம். உலக நாடு முழுவதுமாக சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாய் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு சத்தியம் நமக்கு என்ன காரியத்தை பகிர்ந்து கொள்கிறது, அந்த சத்தியம் நமக்கு என்ன போதிக்கின்றது, அதன்படி நாம் நடக்கின்ற ஒரு பிள்ளைகளா இருக்கிறோமா என்பதை குறித்து சிந்தித்து ஆண்டவரோடு கூட நெருங்கி சேருவதற்கு ஆண்டவர் நல்ல வாய்ப்பை இன்றைக்கு நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு கடவுளாய் காணப்படுகின்றார். இந்த 2020ஆம் ஆண்டிலே
குறிப்பாக மே மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை வழிபாட்டிலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான தலைப்பு, கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளும் வழி, பிலீவிங் இன் கிரைஸ்ட் த வே என்ற தலைப்பின் கீழாக 3 காரியங்களை குறித்து இந்த நாளிலே நாம் தியானித்தோம். முதலாவதாக சவால்களை சந்திக்கின்ற வாழ்வு, இரண்டாவதாக பாடுகளில் மகிழ்ந்திருக்கும் வாழ்வு, மூன்றாவது கிறிஸ்துவை போல வாழ்ந்து காட்டும் வாழ்வு. இந்த 3 விதமான வாழ்க்கை நிலையை நாம் கடைபிடித்து நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய திருச்சபையும் திருச்சபை மக்களும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. தேவன் தாமே திருவசனம் நமக்கென்று ஆஸ்வதிப்பாராக. ஆமேன். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய சிறப்பான அறிவிப்புகள், குறிப்பாக கடந்த நாட்களே சொன்னது போல விடுமுறை வேதாம பள்ளி நம்முடைய கோவை திருமணத்தின் மூலமாக ஆன்லைன் விபிஎஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே திருச்சி மக்களாக நீங்கள் அந்த விபிஎஸ் கலந்து கொண்டு பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். இது நம்முடைய தென் திருச்சி மூலமாக நடைபெறுகின்ற சிறப்பான ஒரு விபிஎஸ். காலை 10 மணி முதல் 11 மணி வரைக்கும் சிறப்பாக பாடல்கள், நடனங்கள் மற்றும் கதையின் வாயிலாக ஆக்டிவிட்டி என்ற நிலையிலே விபிஎஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே திருச்சி மக்களாக நீங்கள் அதை கண்டுகளித்து பயன்படும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது அறிவிப்பாக, நம்முடைய திருச்சபையின் சார்பாக திருச்சி மக்களுக்கு ஒரு சிறப்பான வேண்டுகோள். கடந்த 2019ஆம் ஆண்டு 2020ஆம் ஆண்டுடைய சந்தா பாக்கி யாராவது இருக்கும்னு சொன்னால், வருகின்ற நாட்களே போன வருடத்தில் நீங்கள் கட்டின சந்தாவை போல இந்த வருடம் நீங்கள் கட்டி ரசீதை பெற்றுக்கொள்ளும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ் மூலமாக ஆலை வெளிப்பாடு இப்படிப்பட்ட நிலையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே முகநூல் வாயிலாக நீங்கள் இதை கண்டு ஆசீர்வாதம் பெறும்படி நாங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, அரசாங்கத்துடைய உத்தரவு வரும்படும், அது மாத்திரமல்ல நம்முடைய கோவை திருமண பேராயருடைய கடிதம் வரும் வரைக்கும் இப்படிப்பட்ட முகநூல் வாயிலாக உங்களுக்கு ஒளிபரப்பப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட சிறப்பான முகநூல் வாயிலை நமக்கு வழங்கி கொடுக்கிற திருச்சி மக்களுக்கும் வாலிப சகோதர செயலுக்கும் செயலர், பொருளர், கமிட்டி மெம்பர் அனைவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சபைக்கு அறிவிக்க ஒரு சிறப்பான அறிவிப்புகளாகும். நாம் அனைவரும் எழுந்து ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். கிறிஸ்துவ பாடல் புத்தகத்திலே கிறிஸ்துவ கீர்த்தனையிலே 65வது பாடலை அனைவரும் சேர்ந்து பாடும்படி அன்பாக்கி கூறுகிறேன். கிறிஸ்துவ கீர்த்தனையிலே பாடல் புத்தகத்தில் 65வது பாடல், சாலமன் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே சொல்லி அந்த பாடலை பாடி நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம். ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே, இந்த தாரணி மீதில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே, சீக்கிரம் வாருமே நின்றுரைத்து போன செல்வகுமாரனே, சீக்கிரம் வாருமே நின்றுரைத்து போன செல்வகுமாரனே, இந்த சீயோனின் மாந்தர்கள் தேடி தீருகின்ற செய்தி கேளிரோ. சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே, எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே, எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே, நீ சுட்டி காட்டி போன வாக்கு தத்தம் நிறைவேற
ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, 2020 ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி மதர்ஸ் டே நன்னாளிலே சிஎஸ்ஐ கவுந்தப்படி போசேரும் கவுந்தப்படி ஆலயத்திற்காக, எல்லம் பாப்பளையம் ஆலயத்திற்காக, கருக்கும்பாளையம் ஆலயத்திற்கு, திருச்சபை மக்களுக்காக, சிலருக்காக, பொருளுக்காக, பிசி மெம்பருக்காக, டிசி மெம்பருக்காக, திருச்சபை மக்களுக்காக ஆண்டவரே உங்கள் சமத்திலே வந்து நாங்கள் காத்திருக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளிலே கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்கின்ற வாழ்வு என்ற தலைப்பின் கீழாக 3 காரியங்களை குறித்த நாளிலே நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. சவால் நிறைந்த வாழ்வு, பாடுகள் மத்தியிலே வாழ்கின்ற வாழ்வு, இயேசுவை போல வாழக்கூடிய வாழ்வை குறித்து 3 காரியங்களை குறித்து திருமறையின் வாயிலாக நாங்கள் சிந்தித்தோம் ஆண்டவரே. முதலாவதாக மோசேயினுடைய வாழ்வை குறித்து தியானித்தோம் ஆண்டவரே. இரண்டாவதாக ஆண்டவரே திருமறையின் வாயிலாக பவுலும் சீலாவை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. மூன்றாவது ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலா எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள் ஆண்டவரே, எப்படி நாங்கள் வாழ்கிறோம் என்பதை எல்லாம் குறித்து ஆண்டவரே 3 விதமான நிலையிலே நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தோமாவுடைய வாழ்வை குறித்து ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைபெற்றீர் ஆண்டவரே. குறிப்பாக நாங்கள் ஆண்டவரே ஆளு வழிபாட்டிலே முழுமையாய் ஆண்டவரே பங்கு கொள்ளும்படியாய் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவரே கொடானு கூடிய ஸ்தோத்திர நன்றிகளை எடுக்கும் ஆண்டவரே. உலக நாடுகளுக்காய் ஆண்டவரே நாங்கள் பார்த்து செபிக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, உலக நாட்டில் இருக்கின்ற ஆண்டவரே அமெரிக்க தேசத்துக்கு செபிக்கும் ஆண்டவரே, இத்தாலியா நாட்டுக்கு செபிக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, சீன தேசத்துக்கு செபிக்கும் ஆண்டவரே, ஜப்பான் நாட்டுக்கு செபிக்கிறோம், ஐரோப்பா கண்ட்ரிகளுக்கு செபிக்கிறோம், ஆப்பிரிக்கா கண்ட்ரிகளுக்காக கண்டங்களுக்கு செபிக்கிறோம் ஆண்டவரே. அரபு நாடுகளுக்காக, பிரான்ஸுக்காக, பிரேசிலுக்காக, உலக நாடுகளுக்காய் ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு செபிக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, கொரோனா வைரஸ் மூலமாக ஆண்டவரே அநேக மக்கள் ஆண்டவரே மடிந்து போயிருக்கிறார் ஆண்டவரே. அநேக மக்கள் ஆண்டவரே மரித்து போயிருக்கிற ஆண்டவரே, கணவனை விட்டு ஆண்டவரே, மனைவி விட்டு, பிள்ளைகளை விட்டு, சொந்த முதலை விட்டு ஆண்டவரே மரித்து போகின்ற குடும்பங்களை கர்த்தர் ஆறுதல்படுத்தி, தேர்தல்படுத்தி, சமாதானப்படுத்த வேண்டுமாய் ஆண்டவரே உங்கள் சமத்திலே வந்து நான் காத்து நிற்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே ஆண்டவரே தலைவர்களுக்கு அச்சபிக்கும் ஆண்டவரே, இளவரசர்களுக்காக, இளவரசிகளுக்கு அச்சபிக்கிறோம் ஆண்டவரே, பிரதம மந்திரிகளுக்கு அச்சபிக்கும் ஆண்டவரே. உலக நாட்டிலே ஆண்டவரே ஒவ்வொரு மருத்துவமனைக்கு அச்சபிக்கிறோம் ஆண்டவரே. மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஆண்டவரே பாரத்தோடு உச்சபிக்கும் ஆண்டவரே. குறிப்பாக மருத்துவர்களுக்கு அச்சபிக்கிறோம், மருத்துவர்களுக்கு அச்சபிக்கும் ஆண்டவரே, குடும்பங்களுக்கு அச்சபிக்கும் ஆண்டவரே. சுற்றுச்சூழல் ஆண்டவரே பணியாளர்களுக்காய் ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு உச்சபிக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, கலெக்டருக்கு அச்சபிக்கிறோம், காவல்துறைகளுக்கு அச்சபிக்கும் ஆண்டவரே, அரசு உயர் அதிகாரிகளுக்காக அச்சபிக்கும் ஆண்டவரே. கர்த்தராமே ஒரு விஷயம் எங்களை கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் நாங்கள் அச்சபிக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, அநேக மக்கள் மரித்து போயிருந்தாலும் ஆண்டவரே அந்த மக்கள் ஆண்டவரே யாரும் பாதாளத்துக்கு செல்லக்கூடாது ஆண்டவரே. உடைய பரவ ராஜ்யத்துக்கு வரக்கூடிய நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தினீர் தர வேண்டுமாய் நாங்கள் அச்சபிக்கும் ஆண்டவரே. குறிப்பாக உலக நாடுகளே ஓரணை சேர்க்கை ஆண்டவரே அதிகமாய் ஆண்டவரே காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரே. விபச்சாரங்கள் அதிகமாய் ஆண்டவரே காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, கருக்கலைப்பு அதிகமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரே. சிலை வழிபாடு அதிகமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அநேக மக்கள் ஆண்டவர் உமக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு உலக பிரகாரமான காரியங்களுக்கு, ஆடம்பர்களுக்கு ஆண்டவரே முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிற அநேக உலக நாடு மக்களை ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்த்து மனமருங்கி ஆண்டவரே இந்த காலவெளியிலே நீர் அவளை மன்னித்து பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் பாரத்தோடு கூட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல இந்திய தேசத்துக்கு அச்சபிக்கிறோம் ஆண்டவரே, பிரதம மந்திரிக்கு அச்சபிக்கிறோம் ஆண்டவரே, தமிழ்நாட்டுக்கு அச்சபிக்கிறோம், முதலமைச்சருக்காக ஆண்டவரே, எம்எல்ஏக்காக, எம்பிக்காக, மினிஸ்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக இங்கே ஈரோடு பகுதியில் இருக்கின்ற சுற்றுச்சூழல் அமைச்சர் KC கருப்பன் அருமன் ஐயாவுக்கு அச்சபிக்கிறோம் ஆண்டவரே. கல்வித்துறையில் இருக்கிற அருமையான KS செங்கோட்டையன் அருமன் ஐயாவுக்கு அச்சபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு அமைச்சர் பெருந்தகைகளுக்காய் ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக இந்த தேசத்திலே கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே எங்கள் சென்னை பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம், டில்லி ஆண்டவரே பட்டணங்களுக்காக ஜெபிக்கும் ஆண்டவரே. எல்லாம் அநேக மக்கள் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்டு மக்களுக்காக ஆண்டவரே, மாவட்டங்களுக்காக, கிராமங்களுக்காக ஆண்டவரே, தொண்டு நிறுவனங்களுக்காக, ஏழை மக்களுக்காக, கணவனாலே மனைவியாலே கைவிடப்பட்ட மக்களுக்காக, அனாதை முதியோர் இல்லங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். வட மாநிலங்களுக்காக நான் ஜெபிக்கும், மிஷனரி ஊழியர்களுக்காக ஜெபிக்கும் ஆண்டவரே. எல்லா மக்களுக்கும் அத்தனை கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் வார்த்தோடு ஜெபிக்கும் ஆண்டவரே. இரவுபகலாக ஆண்டவரே உழைத்துக் கொடுக்கிற ஆண்டவரே எங்களுடைய மாவட்ட ஆட்சியாளர்களுக்காய் ஆண்டவரே பாரத்தோடு ஜெபிக்கும் ஆண்டவரே. காவல்துறை அதிகாரிகளுக்காய் ஆண்டவரே பாரத்தோடு ஜெபிக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, மணிகார கஜபிக்கிறோம், தண்டல்கார கஜபிக்கும் ஆண்டவரே, தாசுதார் கஜபிக்கும் ஆண்டவரே,
காவல்துறை அதிகாரிகளுக்கு செபிக்கும் ஆண்டு எல்லா மக்களையும் கத்தனீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா செபிக்கும் ஆண்டவரே. மளிகை நடத்துகின்ற பிள்ளைகளுக்காக, பால் கடை, அத்தியாவசிய பொருள் நடத்தின மருத்துவருக்காக, மருத்துவ கடைகளுக்காய் எல்லாவற்றுக்காக செபிக்கும் ஆண்டவரே. கத்தராமே ஒரு சில கண்ணோக்கி நீர் பார்க்க வேண்டுமாய் நாங்கள் சமத்திலே வந்து காத்திருக்கும் ஆண்டவரே. சிஎஸ்ஐ கவுந்தப்பட்டு திருச்சபையின் சார்பாக ஆண்டவரே 3 திருச்சபை மக்களை கத்தனீர் ஆஸ்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கும் ஆண்டவரே. உடைய கோவைத்தினுடைய பேராயிருக்கா ஜெபிக்கிறோம், பேரர் அம்மாவுக்கா ஜெபிக்கிறோம், சிறுவர் ஊழியங்கள், வாலிப ஊழியர்கள், பெண்கள் ஐக்கிய, டிபி மிஷனரி ஊழியர்களுக்காய் ஜெபிக்கும் ஆண்டவரே. குறிப்பாக விடுமுறை வேதாம் பள்ளி என்னுடைய கோவை திருமணத்தில் சிறுவர் பணித்துறை மூலமாக நடைபெறுகின்ற ஆன்லைன் பிபிஎஸ் ஜெபிக்கும் ஆண்டவரே. காலை 10 மணி முதல் 11 மணி வரைக்கும் ஆண்டவரே நடைபெறுகிறது ஆண்டவரே. ஒரு சிறு பிள்ளைகளை ஆண்டவர் பெற்றோர்களாக நாங்கள் அமர்த்தி அந்த பாடலை, கதைகள், நடனங்களை கேட்டு அறுபடி நடக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தினீர் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கும் ஆண்டவரே. ஒரு திருச்சபையின் மூலமாக நடைபெறுகின்ற வழிபாடுகளை முகநூல் வாயிலாக சந்தித்து கொடுக்கிற ஒவ்வொரு மக்களை கத்தினீர் ஆஸ்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் வார்த்தோடு ஜெபிக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே குறிப்பாக ஆண்டவரே இந்த ஒயின் ஷாப்புக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே மதுக்கடைகள் ஆண்டவரே எல்லாரும் பாரத்தோடு கூட ஜெபிக்கும் ஆண்டவரே. அநேக மக்கள் ஆண்டவரே குடித்து வெறித்து தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கிறாங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் அப்படிப்பட்ட மக்கள் மனதிலே நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் அமைதி, குடும்பத்திலே சமான சந்தோஷத்தை ஆண்டவனை கிருபையாய் தர வேண்டுமாய் உங்கள் சமத்திலே வந்து காத்து நிற்கிறோம் ஆண்டவரே. கணவனை இழந்து, மனைவியை இழந்து, பிள்ளைகளை இழந்து தவிக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கு நீர் ஆஸ்வதிக்க வேண்டுமாய் ஆண்டவரை பாதுகாத்து பராமரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கும் ஆண்டவரே. ஈரோடு வட்டைக்கு அச்சபிக்கும் ஆண்டவரே. ஓர் ஆயலுக்காக 1000 குடும்பங்களுக்கு அச்சபிக்கும் ஆண்டவரே. போஸ்டர் குழுவுக்கு அச்சபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல திருமண உறுப்பினருக்கு அச்சபிக்கும் ஆண்டவரே. எல்லா மக்களுக்கு நீர் ஆஸ்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கும். இந்த நேரத்திலே இந்த வார்த்தையை பிறநாளை கொண்டாடுகின்ற பிள்ளைகளுக்காக, திருமண நாட்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு மக்களுக்காய் ஆண்டவரே நாங்கள் பார்த்தோடு ஜெபிக்கும் ஆண்டவரே. தொலைக்காட்சி ஊழியர்களுக்கு அச்சபிக்க ஊழிய செய்கிற ஒவ்வொரு மக்களுக்கு அச்சபிக்கிறோம். குறிப்பாக செய்து கொடுக்கிற அருமையான பிள்ளைகளை வளமையாக எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கும் ஆண்டவரே. மிஷனரி ஊழியர்களுக்காய் ஜெபிக்கும். குறிப்பாக ஆண்டவரே எங்களுக்கு கோவை திருமணத்தின் மூலமாக டிவி மிஷனரி ஊழியர்களுக்காய் வாரச்சோடு ஜெபிக்கும் ஆண்டவரே. சிஎஸ்ஏ, டிஎல்சி, ஐஎல்சி, ஆர்சி, வேண்டிய திருச்சபைகளுக்காக, ஒரு போதலுக்காக, பேராயலுக்காக ஆண்டவரே குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவர் டிபிஎம் ஊழியராக நாங்கள் உதவி செய்திருக்கிற அருமன் ஐயாசாமி, அருமன் ஐயாவுக்காக, குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் ஆண்டவரே. ஐயா ஊழியத்தை வளமையாயிருத்து நீ செயல்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கும் ஆண்டவரே. படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்காக ஜெபிக்கும் ஆண்டவரே. ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே கிளாஸ் நடைபெற்று கொடுக்கிறது ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகள் கவனமாய் அமர்ந்து ஆண்டவரே படிக்க நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தினீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கும் ஆண்டவரே. குறிப்பாக சிஎஸ்ஐ கவுந்தப்படி ஆலயத்துடைய கட்டுமான பணிக்காய் ஆண்டவரே பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்ஜினியருக்காய் நாங்கள் ஜெபிக்கும் ஆண்டவரே. மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக ஜெபிக்கும் ஆண்டவரே. அதுபோல 2 கண்வினருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய மனைவிமார்களுக்காக, பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, சொந்த பந்தக்காக, உறவுமுறைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கட்டட கமிட்டியினுடைய பொருளருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் ஆண்டவரே. வளமையாயிரத்து நீர் பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கும் ஆண்டவரே. அதுபோல போஸ்டர் செயலர் பொருளருக்காக, பிசிடிசி மெம்பருக்காக, கட்டட குழுவுக்காக ஜெபிக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே 1000 அம்மாவுக்காக, அவர் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பெற்றோருக்காக எல்லா மக்களுக்கு நீர் ஆஸ்வதிக்குமாய் நாங்கள் பாரத்தோடு குடிச்சிருக்கோம் ஆண்டவரே. வேலை செய்கிற இந்திய மக்களுக்கு அச்சபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசாயலுக்கு அச்சபிக்கிறோம். கம்பி கட்டுகின்ற பிள்ளைகளுக்காக, மரவேலை செய்கின்ற பிள்ளைகளுக்காக, சிமெண்ட்டுக்காக, மண்ணுக்காக, ஜல்லிக்காக ஆண்டவரே, கம்பி கட்டு எல்லா மக்களையும் கத்தனீர் ஆஸ்வதிக்க வேண்டும் அச்சபிக்காண்டு இருபகலாய் ஆண்டவரே உழைத்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையுடைய பொறுப்பாளரை கத்தர் ஆஸ்வதிக்க வேண்டும் அச்சபிக்க ஆலை கட்டுமான பணிக்காக மனமோர்ந்து காணிக்கை மூலமாய் கொடுக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களை கத்தனீர் ஆஸ்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கும் ஆண்டவரே. குறிப்பாக எங்களுடைய கோயில் பிள்ளைக்கு அச்சபிக்கிறோம், மனைவிக்காக, பிள்ளைகளுக்கு அச்சபிக்கும் ஆண்டவரே. பெற்றோருக்கு ஆஸ்வதிக்கும் ஆண்டவரே. ஆலை வழிபாட்டுக்கு ஆண்டவரே மிக சிறப்பாக நடுவர் காரணமாக இருக்கின்ற அருமையான முகநூல் தயாரித்து கொண்டிருக்கிற அருமையான திருச்சபையினுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கீபோர்டு வாசிக்க சகோதரருக்காக, இரட்டைகள் படிச்சுகிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கும் ஆண்டவரே. எல்லா மக்களுக்கு அத்தனை ஆஸ்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கவுந்தப்படி சுற்றியுள்ள கிராமங்களுக்காக ஜெபிக்கும் ஆண்டவரே. என்னோட திருச்சி மக்கள் அநேக வெளியிடங்களே வசி கொடுக்கிற ஆண்டவரே. எல்லா மக்களுக்கு அத்தனை பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். இயேசு அறியாத மக்களுக்கு ஆண்டவரே இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை ஆண்டவரே கொரோனா வைரஸ் முடிந்த பிறகு நாங்கள் ஆண்டவரே ஒரு பறைசாற்றுகிற பிள்ளைகளா கத்திரங்களை மாற்ற வேண்டுமாய் நாங்கள் பார்த்தோடு ஜெபிக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் மூலமா அநேக மக்கள் தனியார் வேலைக்கு சென்று கொடுக்கிறாங்க ஆண்டவரே. அநேக மக்கள் தினக்கூலி வேலைக்கு சென்று கொடுக்கிறாங்க ஆண்டவரே. அந்த மக்களை கத்தனை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அவருடைய தேவையெல்லாம் கத்தனீர் சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பண தேவைகள், பொருளாதார தேவை, இதர தேவைகள் கத்தனீர் சந்திக்க வேண்டுமாய் நாங்கள் பார்த்தோடு ஜெபிக்கும் ஆண்டவரே. நாங்கள் கிறிஸ்துவின் நம்பிக்கை கொள்கின்ற வாழ்வுக்குள்ளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சவால் இருந்த வாழ்வு,
பாடுகள் நிறைந்த வாழ்வு, ஆண்டவரே இயேசுவை போல வாழ சொல்லி காரியங்களை கற்றுக்கொண்டு நாங்கள் சத்தியத்தில் நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டுமாய் சமத்திலே வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய திருச்சபை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்தி ஆண்டவரே உங்கள் சமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும். ஆண்டவரே, வியாதி அசலுக்காய் ஜெபிக்கும். ஆண்டவரே, குறிப்பாக எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு முதியவர்களுக்காய், பலவீனத்தோடு இருக்கிற மக்களுக்காய் பாரத்தோடு கூட ஜெபிக்கும். ஆண்டவரே, அவர்கள் கூட கர்த்தரை கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கும். ஆண்டவரே, எல்லா மக்களுக்கும் நல்ல சரிசுக பலன் ஜீவன தாரும். ஆண்டவரே, ஈரோடு மாவட்டம் ஆண்டவரே கிரீன் சிக்னல் ஒருவேளை கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே, நாங்களும் எங்களை ஆண்டவரே நாங்கள் தாமே பாதுகாத்துக்குள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாவற்றும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கவும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவின் ஐக்கியத்துவ சமாதானம் அனைவரோடு, குறிப்பாக சிறு பிள்ளைகளோடும் வாலிப பிள்ளைகளோடும் பெரியவரோடும் முதியோரோடும் திருச்சி மக்களோடும் வரிய மட்டும் இன்னும் மீண்டும் சதாக நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முடிவு பாடலாக நாம் நின்றவாறு 317வது பாடலை பாடி நாம் நிறைவு செய்வோம். அனுக்கிரக வார்த்தையோடு இப்போது அடியாரை அனுப்புமை என்ற பாடலை பாடி நாம் நிறைவு செய்வோம். பாடலின் 317வது பாடல். அனுக்கிரக வார்த்தையோடு இப்போதடியாரை அனுப்புமையா, மனமதில் தயவுறு மகத்துவ பரனே பந்தனவுமே, மனமதில் தயவுறு மகத்துவ பரனே பந்தன உமக்காமே. திருநாமமது கேட்ட நீர்மல மாமொழிகள் சம்பதமேமதக மிக பலனளித்திட தாமினினார் புரிவான். சம்பதமேமதக மிக பலனளித்திட தாமினினார் புரிவான். ஸ்தோத்திர புகழ் மகிமை கேட்டி துதிகான திடவுமக்கே, பாத்திரமே அது சோபித பரனே பாதசர ஆமே, பாத்திரமே அது சோபித பரனே பாதசர ஆமே, ஆமே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் ஆவியோடு இருப்பாராக. சமாத்தோடு போய் வாருங்கள், கர்த்தரின் நாமத்தினாலே. ஆமென். அனைவருக்கும் மதர்ஸ் டே நல்வாழ்த்து நான் தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ்.